ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுக்கோழி பண்ணையோடைய சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த கோழி வளர்ப்பை பற்றி கொஞ்சம் ஒரு சிறு குறிப்பு கொடுக்க சொன்னாங்க. அது எந்தெந்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கும், அது எப்படி வளர்த்தாக்கா கைனாக இருக்கும் அப்படின்னு. வளர்ப்பு முறையை பொறுத்தளவில் இயற்கையாக வளர்த்தா தான் நல்ல கைனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இயற்கையாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் நம்ம தீவனம் அரைச்சி கொடுத்தாலும், நம்ம இயற்கை முறையில் அரைச்சி கொடுத்தாலும், இப்போ நம்ம தீவனத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறது யார்? விவசாயி தான். அந்த விவசாயி அவங்க இயற்கை முறையில் அவங்க ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணியிருந்தால் தான் நமக்கு ப்ராப்பரான தீவனம் கிடைக்கும். ஆனால் அவங்களே நிறையா அந்த தீவனங்களை உருவாக்குறதுக்கு நிறைய என்ன பண்ணுறாங்க, ரசாயன உரங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போது அதை நம்ம இயற்கை முறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெளியில் விட்டு வளர்த்தோம்னா அது நேச்சுரலாக சீச்சி பூச்சி புழுக்களை சாப்பிட்டுதுன்னா அதுதான் 100% இயற்கை முறை. அப்போது நீங்கள் இயற்கை முறைங்கிறது ஃபஸ்ட்டு அதுதான். அதே மாதிரி நம்ம கோழி குஞ்சு ஒரு நாள் குஞ்சிலேருந்து அந்த 2 மாதம் வரையும் குஞ்சு வளர்க்குறது தான் சவாலாக இருக்கும். ஆமாம், அது நோய் மேலாண்மை தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை எடுத்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் 2 மாதம் குஞ்சு வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கோழியை பொறுத்தளவில் எப்போவுமே அந்த 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் டக்குன்னு க்ரோத் ஆகும். இழப்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், அது லாஸ் வராது. அதுமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே. அந்த 2 மாதத்துலேருந்து 4 மாதம் வரையும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வளர்கிறதுக்கு. 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையும் க்ரோத் ஆகிற டைம் அதுதான். ஆமாம், அது நம்ம பெட்டை கோழிலாம் 8 மாதம் ஆனால் தான் முட்டை விடுறதுக்கு ஆரம்பிக்கும். ஆமாம், இது அந்த ஒரு 700 கிராம் வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். 8 மாதம்னா 900 1 kg. அதுக்கப்புறம் தான் அது எக் வைக்கும். ஆமாங்க, அதுதான் நம்ம நாட்டுக்கோழியோடைய திறன். இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு கொடுங்க, விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இப்போ டீட்டெயிலாக சொன்னோம். ஓகே, பாய், தேங்க்யூ.